புதுசாக கார் ஓட்ட கற்றுக்கிறவங்க பிகினர்ஸ் இருக்கிற மிகப்பெரிய தலைவலி என்ன தெரியுமா? எந்த ஸ்பீடுக்கு என்ன கியர் மாற்றணும் அப்படிங்கிற. இன்ஜின் கத்துது, கார் அது சார், பட் இந்த டைம்ல கியர் மாற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பிகினர்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மேனுவல் கார் ஓட்டும் போது கரெக்டான ஸ்பீடுக்கு கரெக்டான கியர் மாற்றுறதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நம்ம பண்ணல, கரெக்டான ஸ்பீடுக்கு கரெக்டான கியர் மாற்றலை அப்படின்னா இன்ஜினோட லைஃப் கம்மியாகும், ஃபியூவல் கன்சப்ஷன் அதிகமாகும், மைலேஜ் வந்து பெருசாக ட்ராப் ஆகும். இந்த வீடியோவில் ஒரு மேனுவல் காரில் ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து 5th கியர் வரைக்கும் நம்ம எந்தெந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கியர் மாத்திரல இருக்கிற பயம் உங்களுக்கு மொத்தமாக போகணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து 5th கியர் வரைக்கும் என்னென்ன ஸ்பீடு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 15 km/h, 0 to 15 வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர்ல மூவ் பண்ணலாம். இது வந்து வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். 0 to 15 ஸ்பீடுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து செகண்ட் கியர்ல பார்த்தீங்கன்னா 15 to 30 km/h. செகண்ட் கியர்ல ஒரு 30 வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பீடு மெயின்டைன் பண்ணலாம். தேர்ட் கியர்ல பார்த்தீங்கன்னா 30 to 45 km/h. நீங்கள் வந்து ஒரு 45 வரைக்கும் தேர்ட் கியர்ல மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து சிட்டி ரைடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த் கியர்ல பார்த்தீங்கன்னா 45 to 60, நீங்கள் 60 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து நம்ம ஹைவேல யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் கியர் வந்து ஹைவேல தான் ஃபோர்த் கியர் நம்ம மாறணும். 60 வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். அடுத்து 5th கியர்ல பார்த்தீங்கன்னா அபோவ் 60+ நீங்கள் வச்சு, அதுவும் ஹைவே பைபாஸ் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது 5th கியர் யூஸ் பண்ணி 60க்கு மேலே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியர்ல 0 to 15 வரைக்கும் தான் போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேயே போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கியர்ல நீங்கள் போனீங்கன்னா 15க்கு மேலே ரைஸ் பண்ணக்கூடாது, 15க்கு மேலே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது, இன்ஜினோட நாய்ஸ் தான் டிஃபர் ஆகும். அந்த டைம்ல ஃபியூவல் வந்து உங்களுக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகும். அதனால தான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கியர்லேயே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கியர்ல போகக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர்லேயே 1 km வரைக்கும் நீங்கள் போறீங்க அப்படின்னா 15லேயே போகணும். 15க்குள்ளேயே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து பெருசாக ட்ராப் ஆகாது, ஃபியூவல் கன்சம்ஷன் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் கியர்ல போகும்போது நீங்கள் 30க்கு மேலே போகக்கூடாது. அந்தந்த கியர் வரும்போது அந்தந்த ஸ்பீடை நீங்கள் லிமிட் ரீச் பண்ணும்போது அந்தந்த கியர் நம்ம மாறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபியூவல் கன்சம்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், மைலேஜ் வந்து ட்ராப் ஆகாது. இப்போ சொன்ன வேல்யூ எல்லாமே அப்ராக்சிமேட்டட் வேல்யூ தான். ஃபர்ஸ்ட் கியர்னா 0 to 15, செகண்ட் கியர்னா 15 to 30, தேர்ட் கியர்னா 30 to 45, இப்படி சொன்னோம்ல, இந்த வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டட் வேல்யூ தான். நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறது வந்து நம்ம இன்ஜினோட நாய்ஸை வச்சு தான் கியர் சேஞ்ச் பண்ண நம்ம கற்றுக்கணும். அதுதான் கரெக்டான மெத்தட்ஸ். அதான் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும், நமக்கு மைலேஜ் பெருசாக ட்ராப் ஆகாது. நீங்கள் வந்து 15 ஃபர்ஸ்ட் கியர்ல 15க்கு மேலே நீங்கள் ரைஸ் பண்ணும்போது இன்ஜின் நாய்ஸ் வந்து டிஃபர் ஆகும், சவுண்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த சவுண்டு வரும்போது நீங்கள் வந்து கியர் சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் செகண்ட் கியர்ல போகும்போது 30 கிட்ட நீங்கள் வரும்போது 30க்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்ஜினோட சவுண்ட் வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அந்த டைம்ல நம்ம தேர்ட் கியர் மாறணும்னு அர்த்தம். இந்த மாதிரி இன்ஜினோட சவுண்டை வச்சு நம்ம மாத்துறது தான் கரெக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் கியர் எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு கியருக்குமே ஒவ்வொரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷனை நீங்கள் நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த கியர் என்கேஜ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நியூட்ரல் பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்ளை டைரக்ஷன், லெஃப்ட் போய் அப்ளை டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் என்கேஜ் ஆகும். அடுத்து செகண்ட் கியர் போகணும் அப்படின்னா அகைன் நியூட்ரல் பாயிண்ட் வந்துடணும். நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன், இது வந்து செகண்ட் கியர். அகைன் நீங்கள் தேர்ட் கியர் போனால் அதே மாதிரி நியூட்ரல் பாயிண்ட் போயிருங்க, போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்ளை டைரக்ஷன் போனீங்கன்னா தேர்ட் கியர். அப்புறம் அகைன் ஃபோர்த் கியர் வரணும் அப்படின்னா நியூட்ரல் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக டவுன்வர்ட் வந்தீங்கன்னா ஃபோர்த் கியர். அகைன் 5th கியர் போனோம் அப்படின்னா நியூட்ரல் போயிட்டு ரைட் ஹேண்ட் அப்ளை டைரக்ஷன் போனீங்கன்னா 5th கியர். அகைன் நியூட்ரல் வந்துட்டு ரைட் ஹேண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் போனீங்கன்னா ரிவர்ஸ் கியர். இதில் கியர் எல்லாமே அப் அண்ட் டவுனில் தான் இருக்கும். சென்டரில் இருக்கிற லைன் வந்து நியூட்ரல் லைன் சொல்லுவோம். அந்த சென்டர் பாயிண்ட் தான் நியூட்ரல் பாயிண்ட். இப்போ நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் அந்தந்த கியரோட டைரக்ஷனை ப்ராப்பராக கைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கியர் என்கேஜ் ஆயிரும். நம்ம நியூட்ரல் பாயிண்ட் வர்றதுக்கு கைட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் லிவரை புஷ் பண்ணால் போதும் நியூட்ரல் வந்துடும். கியர் போடும்போது மட்டும்தான் ப்ராப்பராக டைரக்ஷன் நம்ம வந்து கைட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கியர் போடும்போது நம்ம முன்னாடியே கிளச் அப்ளை பண்ணிட்டு தான் கியர் போடணும். கிளச் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். கிளச்சோட மெக்கானிசம், கிளச்சோட ஃபங்க்ஷன் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கியர் சேஞ்ச் பண்ணும்போது பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிளச்சை ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டாங்க, ஆஃப் கிளச்சில் வச்சுட்டு கியர் மாறுவாங்க. அப்படி மாறக்கூடாது. அப்படி பண்ணும்போது கியர் என்கேஜ் ஆகாது. கிளச்சை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம கியர் மாறணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் கியர் லீவருக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்ல வந்து கிளச்சுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியர் மாற்றிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஆஃப் கிளச்சில் வச்சிருப்பாங்க. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அதனால உங்கள் கிளச் பிளேட்லாம் சீக்கிரமே தேய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் டைரக்ஷனை மட்டும், கியரோட டைரக்ஷனை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பழக கியர் சேஞ்சுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஈஸியாயிரும். ஆல்வேஸ் வேர் சீட் பெல்ட், ஒபே டிராஃபிக் ரூல்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.